அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அருணகிரிநாதர் அருளிச் செய்த வேல்மயில் விருத்தங்களுக்கான பொருளுரையை தொடர்ந்து கண்டு வருகிறோம். இன்று 9வது வேல் விருத்தத்திற்கான பொருளுரையை காண இருக்கிறோம். பாடலை முதலில் பார்ப்போம். தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்தீடு செங்கரனை அமுதம் வாய்கொள் ஜெயமளித் அருள் எனக்கென உவப்பொடு வந்து சேவடி பிடித்தது எனவும் நீடு மை கடல் சுட்டதிற்கு அடைந்து 7 கடலும் நீ எமை காக்க எனவும் நிபிடமுடி நெடியகிரி எந்தமை கா எனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேல் ஆடு மை கணபன கதிர்முடி புடை ஏற்று அடலெறி கொடிய உக்ர அழல்விழி படுகொலை கடைய கட்செவியினுக்கு அரசினை தனி எடுத்தே சாடு மை புயலென பசுநிறச் சிகரியில் தாய்திமித்துடன் நடிக்கும் சமரமயில் வாகனன் அமரத்தொழு நாயகன் ஷண்முகன் தன்கை வேலே. தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்தீடு. தேடினாலும் கிடைப்பதற்கு அரிதான கோமேதகம், நீலம், பவளம், மாணிக்கம், மரகதம், முத்து, புஷ்பராகம், வைடூரியம், வைரம் ஆகிய நவரத்தினங்களை தனக்குள் கொண்டது போன்று பிரகாசிக்கும் செங்கரனை, சிவந்த கிரணங்களை உடைய சூரியனை, அமுதம் வாய்கொள் மணிமேகமானது வாயால் கவ்வி உண்டது போன்று மூடும்படியாக ஜெயம் அளித்தருள் எனக்கென உவப்பொடு வந்து எனக்கு வெற்றியை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து சேவடி பிடித்ததெனவும் வேலாயுதத்தின் திருவடிகளை பிடித்தது போலவும். அதாவது எப்பொழுதும் சூரியனை கண்டால் மேகங்கள் விலகி ஓடும். ஒரு முறையேனும் சூரியனை மறைக்கும்படியான வெற்றியை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று மழை மேகங்கள் வேலாயுதத்தின் திருவடிகளை வணங்குகின்றனவாம். நீடு மை கடல் சுட்டதிற்கு அடைந்து 7 கடலும். நெடிய இருண்ட சமுத்திரத்தை சூட்டால் வற்றச் செய்த காரணத்தினால் 7 கடல்களும் வேலாயுதத்தை சரணடைந்து நீ எமை காக்க எனவும் நீ எங்களை காக்க வேண்டும் என்றும், அதாவது முன்பு சூரசம்ஹாரத்தின் போது கடலை வற்றச் செய்தது போல இனி ஒரு பொழுதும் எங்களை வற்றச் செய்து விடாதே என்று சமுத்திரங்கள் வேலாயுதத்தை வேண்டுகின்றனவாம். நிபிடமுடி நெடியகிரி எந்தமை கா எனவும் நெடிய சிகரங்களை உடைய உயர்ந்த மலைகள் எங்களை காத்து ரட்சிப்பாய் என்று கூறவும், அதாவது முன்பு கிரௌஞ்ச முதலான மலைகளை எல்லாம் அழித்தது போன்று இனி எங்களை எதுவும் செய்து விடாதே என்று மலைகள் வேலை வணங்குகின்றனவாம். இத்தகு பெருமை வாய்ந்த வேலாயுதம் நிகழ்கின்ற துங்க நெடுவேல், சிறப்புடன் விளங்குகின்ற பரிசுத்தமான நீண்ட வேலாயுதம். ஆடு மை கணபன கதிர்முடி, ஆடுகின்ற அழகிய கூட்டமான ஒளி வீசும் முடிகளை கொண்டதும், புடையேற்று அடலெறி வாயின் பக்கங்களில் உள்ள பற்களில் நெருப்பை கக்குவது போன்றும், கொடிய உக்ர அழல் விழி, கொடிய உக்ரமான நெருப்பு கண்களை கொண்டதும், படுகொலை கடைய கட்செவியினுக்கு அரசினை, பெரிய கொலைகளை செய்யக்கூடியதும், கண்ணையே செவியாக கொண்ட பாம்பு, அதைத்தான் இங்கு கட்செவி என்று கூறுகிறார். படுகொலை கடைய கட்செவியினுக்கு அரசினை, கண்ணையே செவியாக கொண்ட அந்த பாம்பு கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனான ஆதிசேஷனை தனி எடுத்தே, தனியாக எடுத்து தூக்கி, சாடு மை புயலென வேகமுடன் சாடும் கரிய புயல் மேகங்கள் போல் பசுநிறச் சிகரியில், பசுமை நிறைந்த மலை உச்சியில் தாய்திமித்துடன் நடிக்கும் சமரமயில், தாவி அடியெடுத்து வைத்து தாளங்களுடன் நடனம் செய்து கொண்டு வரும் மயிலில், வாகன அந்த மயிலை வாகனமாக கொண்டு ஆரோகணித்து வருபவன், தாதிமித்துடன் நடிக்கும் என்றும் கூறுவார்கள். தாதிமித் எனும் தாளங்களுடன் வரும் மயில் என்றும் பொருள்படும். திந்திதிமிதோதி தீதி தீதி தந்ததனதான தானத்தான செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் என்று மிக அழகாக கூறுவார் திருச்செந்தூரை. அமரர்தொழு நாயகன், இத்தகு பெருமையுடைய மயில் வாகனத்தில் வருபவனும் தேவர்கள் வணங்கும் தலைவனும் ஆன ஷண்முகன் தன்கை வேலே, ஷண்முகன் திருக்கரத்தில் உள்ள வேலாயுதம். மை எனும் எழுத்து இந்த பாடலில் பலமுறை மிக அழகாக கையாளப்பட்டுள்ளது. அது அந்த பாடலுக்கு மேலும் அழகு கூட்டுகிறது.
நீடு மை கடல், நெடிய இருண்ட கடல். எமை எந்தமை, எங்களை என்ற பொருளில் வருகிறது. ஆடு மை கணபன, ஆடுகின்றதும் பசுமை பொருந்தியதுமான. சாடு மை புயலென, வேகமாக வீசும் கரிய புயல் மேகம் போன்ற. இத்தகு பொருளில் அந்த எழுத்து வருகிறது, மை என்ற அந்த எழுத்து. இனி நாம் பாடலை மீண்டும் பார்ப்போம். தேடுதற்கரிதான நவமணி அழுத்தீடு, செங்கரனை அமுதம் வாய்கொள், ஜெயமளித்தருள் எனக்கென உவப்பொடு வந்து சேவடி பிடித்தது எனவும். நீடு மை கடல் சுட்டதிற்கு அடைந்து எழு கடலும், நீ எமை காக்க எனவும். நிபிடமுடி நெடியகிரி எந்தமை கா எனவும், நிகழ்கின்ற துங்க நெடுவேல். ஆடுமை கணபன கதிர்முடிப்புடை எயிற்று, அடலெறி கொடிய உக்ர அழல்விழி, படுகொலை கடைய கட்செவியனுக்கு அரசினை தனியெடுத்தே. சாடு மை புயலென பசுநிறச்சிகரியில், தாய்தினித்துடன் நடிக்கும் சமரமயில் வாகனன், அமரர்தொழு நாயகன், ஷண்முகன் தன்கை வேலே.